الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أم لم يعرفوا رسولهم فهم له منكرون وقال النبي صلى الله عليه وسلم بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய சிறப்பான ஒரு மாநாடு போல் திரண்டிருக்கக்கூடிய இந்த மீலாதின் நபி பெருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நகர ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி எம்எஸ் ரிசார் அஹ்மத் ஆலிம் ஃபாசில் மன்பை ஹதரத் அவர்களே, இங்கே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித் அல் மதீனா ஜும்மா மஸ்ஜிதினுடைய ஒத்தவள்ளிகள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னால் இங்கே ஆரம்பமாக வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய கொல்லுமேடு ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் ஹதரத் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே மிக பொருத்தமான இந்த சபைக்கு தேவையான மிக உயர்ந்த செய்திகளை மிக அழகான முறையில் காலகட்டத்திற்கு ஏற்ப உயர்ந்த நிலைகளை மிக சிறப்பான முறையில் சொல்லி அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளர் டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி ஹதரத் பெருந்தகை அவர்களே, தொடர்ந்து நிறைவுரை நிகழ்த்திருக்கின்ற நம்முடைய ஷேகுல் ஜாமியா ஹதரத் பெருந்தகை அவர்களே, அதேபோல் எனக்கு முன்னால் இங்கே சிற்றுரையாக சுருக்கமான நேரத்தில் மிக அழகான செய்திகளை சொல்லி அமைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சஃபியுல்லா ஹதரத் அவர்களே, சங்கைக்குரிய கடலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் முகமது அலி ஹதரத் அவர்களே, நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆட்களை பேர் சொன்னால் அதிலேயே நேரம் போயிடும், நான் ட்ரெயினுக்கு போகணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, அதைவிட பெருந்திரளாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, அருமையான சிறுவர்களே, சிறுமியர்களே, ஆரம்பமாக அவங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கையை சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்தி கொண்டு சலாத்தினை சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போதுமான அளவுக்கு சத்தம் வரல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன கிராமம் போல் இருக்கக்கூடிய இந்த கொல்லுமேட்டில் இவ்வளோ பெரிய மாநாடு போல கூட்டத்தை தாங்கள் திரட்டி வைத்திருக்கிறீர்கள். நான் சித்திர சொன்னேன், பேச பயமாக இருக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு, தேட்டம் இதெல்லாம் பார்த்து நிறைய உலமாக்களும் கூடியிருக்கிறீர்கள். தாய்மார்கள் ஆரம்பத்திலேயே நான் அந்த பக்கம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதில் சொன்னேன் இங்கேயும் பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால் இவ்வளோ நிரப்பமாக தாங்கள் திரண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் நமது ஊரை எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் காரணமாக்கி வைத்திருவான். மக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாவை யார் எடுக்கிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி யார் புகழ் பாடுகிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி யார் பேசுகிறார்களோ, அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ என்ன? ஹதரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ரசூல் சொன்னாங்க இல்லையா, ஆஸ்தான கவிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பாடக்கூடிய மஸ்ஜித் நபவியிலேயே மெம்பர் படி போட்டு அமைத்து அவர்களுக்கு பாடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கப்பட்டவர்கள். மா இன் மதஹது முஹம்மதன் பிமகாலதி ولكن مدحت مقالة بمحمد
என் வார்த்தைகளால் நாயகத்திற்கு நான் கண்ணியம் சேர்க்கவில்லை, அவர்களை புகழ்வதால் நான் புகழுக்குரியவனாக, என் வார்த்தைகள் புகழுக்குரியதாக ஆகிறது என்றெல்லாம் படித்தார்களே. அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூல் சொன்னார்கள், ஐயதக்கல்லாஹு பிரூஹில் குதுஸ், அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு உங்களுக்கு உதவி செய்யட்டும்னு சொன்னான். அது மாதிரி எதிர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பணிகள் தான் குர்ஆன் ஷரீஃபிலே. ஒன்று அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பினான். இன்னொரு வேலை என்னன்னா, ஓ முபஷ்ஷிரன் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தௌராத் வேதத்தில் அஹ்மத் என்று சொல்லப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நற்செய்தி சொல்பவர்களாக வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பஷாரத்து சொல்பவர்களாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரப்பு கொடுத்த ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ அய்யதுனாஹு பி ரூஹில் குதுஸ். எங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்குமா. காரணம் என்னன்னா, அவங்க ரசூலை பற்றி செய்தியை, நாயகத்தை பற்றி பஷாரத்தை சொல்வதற்கு வந்தவர்கள் என்பதற்கா. அதனால ஸல்லல்லாஹு பெருவிழாவை தாங்கள் இவ்வளவு ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு போல நடத்தீர்கள் என்று சொன்னால் கொடுத்து வைத்தவர்கள். அல்லாஹு தஆலா இதை கொண்டு நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான, நமது ஊர் ரீதியான, சமூக ரீதியான, சுற்று வட்டாரத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் நாமும் நம்முடைய சகோதர சமுதாயத்தவர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான மேன்மைகளும் ஏற்படுவதற்கு அல்லாஹ் இந்த கூட்டத்தை காரணமாக்கி வைத்தருள்வானா. சத்தமோட்டு ஆமீன் சொல்லிக்காங்க. அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். அருமையானவர்களே, இது ஸல்லல்லாஹு விழா, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்னா யாருங்க, ஏதோ ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்களே, ரசூலுல்லாஹ்னா யாருங்கன்னு கேட்டால் நம்மள்கிட்ட சொல்கிறதுக்கு செய்தி என்ன இருக்குது? யாரையா ஒரு ஆளை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்களே அவங்க தலைவரை பற்றி, அவங்கள பற்றி என்ன, அவங்க யார் அப்படின்னா நம்மள்கிட்ட என்ன செய்தி வச்சுருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரரை கூப்பிட்டு அவருடைய தலைவரை பற்றி கேளுங்க, அடே அப்பா நம்ம அசந்து வர வர சடை வாங்குற வர அப்படியே நீட்டி முளைக்கிடுவார். அவர்கிட்ட அவ்வளோ செய்தி இருக்கும். ஆனால் மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் நம் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டியவர்கள். குர்ஆன் சொல்கிறது, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் உலமாக்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மகா மனிதரை பற்றி நாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? தெரிய வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? அருமையானவர்களை யோசிக்கணும். அதற்கு அவர்கள் மிக அழகாக சொல்லி காண்பித்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இதுவோர் ஒரு தலைவர் உண்டு, நீங்க சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள். நாம ஏதோ முஸ்லிம்களா பேசிக்கிறோம், நம்ம சுருந்தா புகழ்ந்தான்னு சொல்லணும் என்பதற்காக அல்ல. இந்த உலகத்திற்கு நாம் சொல்வோம், இப்படி ஒரு தலைவர், யாராவது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் முன்னிலையில் அப்பழுக்கத்த ஒரு வாழ்க்கையாக நடந்து காட்டிய ஒரு மாமனிதர். சில பேர் இன்னைக்கு தலைவராக இருப்பாங்க, ஒரு காலத்தில் பழையதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க, உங்களுடைய ரகசிய வாழ்க்கை தெரியாது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையையும் பரிசுத்தப்படுத்தி காட்டியவர்கள். அதில் சொன்ன மாதிரி உலகத்தில் நெருங்கின ஆட்கள்கிட்ட ஹீரோ ஆக முடியாது, நெருக்கமானவர்கள்ட்ட யாரும் ஹீரோ ஆக முடியாது. அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கு, அவரை பற்றி நமக்கு தெரியுன்றுவாங்க, அவரை பற்றி நமக்கு தெரியுங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரொம்ப நெருங்கினார்களோ அவங்க தான் ரொம்ப, அவங்கள பொறுத்தவரையில் பெரிய ஹீரோ. அவங்கள பற்றி எல்லாரும் நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். ஆணோ பெண்ணோ, பெரியவரோ சிறியவரோ, அடிமைகளோ எஜமானர்களோ, யாராக இருந்தாலும், ஏன் அவர்களுடைய எதிரிகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்ன செய்யல, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஒடுக்கத்தை, அதற்கு சொன்ன மாதிரி அவங்களுடைய ஒடுக்கத்தையோ அவங்களுடைய உண்மைத்தன்மையை யாரும் குறை சொல்லவில்லை. இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறேன் என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. ஒட்டுமொத்த கூட்டம் சொன்னது மாஜர்ரபுனா அலைக இல்லா சிதுகா, உண்மையை தவிர உங்கள் விஷயத்தில் நாங்கள் அனுபவப்படவில்லை. நீங்க சொன்ன உண்மைதான் சொல்லிச்சா இல்லையா? நீங்கள் சொன்னால் உலகத்திலேயே அவங்களுக்கு பெரிய எதிரி லிக்குல்லி உம்மத்தின் ஃபிரௌன் ஓ ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மத்தி அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம். ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒரு பெரிய எதிரி இருந்தான். என்னுடைய சமூகத்திற்கு வாய்த்த எதிரி அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம்னு சொன்னாங்க. அந்த அபூ ஜஹலும் அஹ்னஸும் ஒரு நாள் 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அஹ்னஸ் பின்னாடி இஸ்லாம் ஆயிட்டாங்க. ஆனால் எதிரியா இருக்கும்போது 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்.
ரகசியமான நேரத்தில் ஒரு இடத்துல ஒதுங்கி உட்காந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். யாரும் நம்மளை பார்க்கல, நம்ம பேச்சு யாரும் கேட்கல. ஆனால் நீ ஒரு விஷயத்தை சொல்லு, முகம்மதை பற்றி அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி அஹ்னஸ் அபூஜஹல்கிட்ட கேட்குறான். நம்மளை இப்போ யாரும் பார்க்கவும் இல்லை, நம்ம செய்தி யாரும் நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம். இருட்டு நேரம், ஆட்கள் ஒருத்தரையும் காணல. அதனால முகமது ஸல்லல்லாஹு அவரை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்னான். இறைவனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்றும் பொய் சொன்னதில்லைன்னு சொன்னான். உண்மையாளர் என்று சொன்னான். ஏன் ரசூலிடத்திலே ஒரு தடவை சொல்ல வேண்டிய வந்தது, யா முஹம்மது வல்லாஹி லா நுகذிபுக வலாக்கின் நுகذிபு மா ஜிஅத பிஹி. முஹம்மது அவர்களே, ஒரு காலத்தில் உங்களை பொய்யர் என்று நாங்கள் சொன்னதில்லை, நீங்க கொண்டு வந்த ஐத்தை நமக்கு ஒத்துக்கிறல்ல, அவ்வளவுதான். நீங்க பொய்யர்ன்னு சொன்னதில்லைன்னு. இப்படி ஒரு மகா மனிதரை, ஒரு வஹீதுல் ஹல்கான ஒரு படைப்பை உலகம் கண்டதுண்டா? அருமையானவர்களே, அப்படி அவங்கள பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போனோம். நாம் அவங்கள பற்றி படிக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அம்லம் யாரிஃபு ரசூலஹும், கேட்கிறான், ரசூலை நீங்கள் தெரிய வேண்டாமா? யார் ரசூல்? உங்களுடைய ரசூலை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அறியாத காரணத்தினால் தான் உலகத்தில் பல பேர் அவங்க விஷயத்தில் இன்கார் செய்யறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தெரிய வேண்டிய விதத்தில் தெரியவில்லை, அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருக்கவில்லை. அதனால் தான் உலகத்தில் பல பேர் இன்கார் செய்கிறார் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கிறான். அதனால் நமது நாயகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, பரிமாறிக்கொள்வதற்கு, பசுமையாக நாம் எண்ணி பார்ப்பதற்கு, அதெல்லாம் சின்ன பிள்ளையில ஓதும் பொழுதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இங்கே உள்ள சூழல் எனக்கு தெரியல. எங்கள் ஊர்ல எல்லாம் சின்ன பிள்ளையில மக்க முஹம்மது நபி பிறந்து மதீனம் மௌத்தாகி அடங்கினரே, தக்க தாயார் பெயர் ஆமீனம்மா, தகப்பனார் அப்துல்லா பாட்டனார் வேர் ஷக்கின்றி அப்துல் முத்தலீபா. அவங்களுடைய மொத்த வரலாறுகளை ஒரு பைத்தில் சொல்லிடுவாங்க. அழகா பிள்ளைகளுடைய மனசுல பதிய வைக்கிற மாதிரி உள்ள பைத்தில் சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு சட்டம் எழுதுகிறார்கள், அவ்வளவு வாஜிபின் அலல் ஆபா, பெற்றோர்களுக்கு உண்டான வாஜிபில் முதல் கடமை என்னவென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சாதானே, அதனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனால் இப்படிப்பட்ட வரலாறுகளை பேசுவது, பரிமாறிக்கொள்வது, அவர்களை பற்றி இன்னும் பசுமையாக நம்முடைய நினைவிலே நாம் ஆக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு மகத்தான வாய்ப்பு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உண்மையானவர்களே, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாதனை மனிதரை உலகம் கண்டதில்லை. ஒரு ஜெர்மனிய பேரறிஞர் சொல்கிறார், 3 அம்சங்களை கொண்டு உலகத்தின் தலைவர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். 3 அம்சங்களை அடிப்படையாக வைத்து உலகத்தின் தலைவர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். அவர் உயர்ந்த நோக்கத்தை சொல்லி இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்கான வழி எளிமையானதாக, மனித சுபாவத்திற்கு ஏற்றதாக, அறிவிற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். 2வது, 3வது அதில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சில பேர் உயர்ந்த நோக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள், வழி எளிமையானதாக இல்லை. சில பேர் எளிமையான வழியை சொல்லியிருக்கிறாங்க, நோக்கம் உயர்ந்ததாக இல்லை. சில பேருக்கு 2 விருது இருக்குது, ஆனால் வெற்றி பெறவில்லை. இந்த 3 அம்சங்களை கொண்டு நான் பார்க்கிறேன், அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல வெற்றி பெற்றவர் உலகத்தில் யாரும் இல்லை என்று ஒரு ஜெர்மனிய பேரறிஞர் சொல்கிறார். உலகத்தில் நம்ம சகோதர சமுதாயத்தவர்கள் ரசூலை பார்த்து அவர்கள் சொன்ன அபிப்பிராயங்களை நாம் எண்ணி பார்த்தாலே ஆச்சரியப்பட்டு போய்விடுவோம். அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அவர் சொல்கிறார், உயர்ந்த நோக்கம். நபியினுடைய வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான வாழ்க்கைங்கிறது இருக்குதே, வெறும் துன்யா மட்டுமில்லை, துன்யாவிலையும் நீங்க வெற்றி பெறணும், மறுமையிலையும் வெற்றி பெறணும், துன்யாவிலையும் வெற்றி பெறணும். அதனாலதான் நமக்குள்ள சிறந்த துஆ ரப்பனா ஆத்தினா, சொல்லுங்களேன், ஃபித்துன்யா ஹஸனத்தன் ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன், துன்யாவன் அல்ல அப்படின்னு சொன்னார். 2லும் வெற்றி பெற வேண்டும், அதற்கான வழியை சொல்லிக் கொடுத்தார். 2லும் வெற்றி. இந்த உலகத்திலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பிரச்சனைகள் 1000 இருக்கத்தான் செய்யும், சோதனைகள் 1000 இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்மை போல் நிம்மதியான ஒரு நிலைங்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது. நம்மளுடைய நிம்மதியை உலகத்திலே அறிஞர்கள் விளங்கி இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமக்கள், நம்மளை அடிச்சு கொண்டுருவாங்க. இவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்களா? பிரச்சனை ஜாஸ்தி, ஆனா நிம்மதி நமக்கு தான். நிம்மதியா இருக்கிற உலகத்துல அதற்கான வழி மார்க்கம் சொல்லி தந்திருக்காரு. பெருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒவ்வொரு காரியத்திலேயும்
நான் காலையிலே நடந்த இந்த கூட்டத்திலே கூட ஒரு செய்தியை சொல்லி காண்பித்தேன். நம்ம சகோதரர் ஒருவர் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு போயிருக்கிறார். இன்னைக்கு இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள்ல இன்னைக்கு உலக அளவில் உள்ள பிரச்சனை, இன்னைக்கு உலக அளவில் உள்ள பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான் வயதானவர்களை கொண்டு போய் அவர்களை எல்லாம் ஓல்டு ஏஜ் ஹோமுக்கிறாங்க இல்லையா, ஓல்டு ஏஜ் ஹோம்களில் கொண்டு சேர்க்கிறாங்க, பெற்றோர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். என்னுடைய நண்பர் ஒரு நாள் சமீபத்தில் ஒரு செய்தி எழுதியிருந்தார். இங்கிலாந்திலே நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு பெரிய இன்ஜினியர், பிரபலமான ஒரு இன்ஜினியர், பேரோட ஆளோட வேணும்னா என்கிட்ட கரெக்டாக காலுங்க அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அவர் யார் சொன்னான்? பிரபலமான ஒரு இன்ஜினியர், அதாவது தொழில்துறையிலே முன்னேற்றத்தை அடைந்த ஒருவர். அவரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு இவர் போறார். அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெருசு. அப்படி அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. கிடைச்சு அவரை போய் பார்ப்பதற்காக போகிறார். நேரம் ஒதுக்கி 2 பேர் உட்கார்ந்து சந்திக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது யாரிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி இவர் போய் பார்க்கறதுக்கு போனாரோ அவருடைய செக்ரட்டரி ஒரு ஆள் பக்கத்தில் வந்து, ஐயா ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்திருக்குன்னு போன் கொடுத்தாரு. இவரை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டு போனாரு. அந்த இன்ஜினியர் பார்க்கிறாரு, அவர் பார்க்கிறாரு, ஆஸ்பத்திரியில இருந்து போனோன்னு இவர் அதிர்ச்சி ஆயிட்டார். என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆஸ்பத்திரியில இருந்து தகவல் என்னன்னு கேட்ட உடனே, இல்லை அவங்க தாயார் இறந்துட்டாங்கன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து தகவல் வந்திருக்கு. உடனே இவர், ஐயா நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம சந்திப்பு வச்சுக்கிடுவோம், பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய தாயாருடைய அந்த பணிகளை நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திருக்க போகிறார். சொல்கிறார், பதட்டப்படாதீர்கள். அவருடைய இறுதி சடங்குகளை செய்வதற்காக இங்கே ஒரு சிமிட்ரி சர்வீஸை நான் அழைத்து அதற்கான காரியங்களை செய்யும்படி சொல்லிவிடுகிறேன், அதற்கான பில்லை நான் செலுத்தி விடுவேன், அது நடக்கட்டும், நம்ம உட்கார்ந்து பேசுவோம். பெருமக்களை, உலகத்தின் நிலை இப்படி. இறந்து போன தன்னுடைய தாய்க்கு இறுதி மரியாதை செய்வதற்கு கூட மனமில்லாத ஒரு தலைமுறை உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார்களா இல்லையா? ஆனால் நம்முடைய நிலைப்பாடு எப்படி? இன்னொரு செய்தியை நான் காலையில் சொன்னேன். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு போனார் நம்முடைய சகோதரர், எனக்கு தெரிந்த நண்பர் தான். அவர் சாப்பிட்றதுக்காக போகும்போது வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அங்கே டேபிளில் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வயதானவர்கள், 70 வயதை தொட்டவர்கள். அப்போ அவங்கள்ட்ட போய், அம்மா இவ்வளோ வயசாச்ச, நீங்கள் எதுக்கு இந்த வேலையை கஷ்டப்பட்டு கூன் விழுந்த நிலையில் இப்படி செய்யணும்? நீங்கள் வீட்டில் ஓய்வெடுத்தா என்ன, உங்களுக்கு முடிஞ்ச சின்ன வேலைகளை பார்த்தா என்னன்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி 2 கையெடுத்து அந்த அம்மா சொல்லுது, ஐயா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கணும். ஏன்னா அவங்களுடைய குடும்பங்களில் வயசான பெற்றோர்களை எவ்வளோ செல்லமாக வச்சுக்கிறாங்க. எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள் பிள்ளைகள், என்னை 5 பேர் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாத்தையும் குறை சொல்றதுக்காக சொல்லல அருமையானவர்களே. இந்த உலகத்திலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 கடமைகள் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. உங்களுடைய நரகமும் சொர்க்கமும் அவர்கள் தான். குறிப்பாக வயதாக ஆகிவிட்டால் உங்களை பெரிய பாக்கியமாக கருத வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லவில்லையா அருமையானவர்களே? அதனாலே உலகத்திலும் வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை, மறுமையிலும் வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை. உலகத்தில் வெற்றிக்குரிய வாழ்க்கைக்குண்டான எல்லா வழியையும் சொல்லிக் கொடுத்தார்கள். உறவுகளை சேர்ந்து வாழ்வது, நாம் ஒருவருக்கொருவர் செலுத்த வேண்டிய அன்பு, எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. யாராவது வாழ்க்கையில நீண்ட ஹயாத் வேணுமா, உங்களுக்கு நீண்ட வாழ்நாள் வேணுமா? என்றுமை பொய்யரைக்கான சாதிக்குல் அமீன் சொல்கிறார்கள், நீண்ட ஹயாத் உங்களுக்கு வேண்டுமா? தட்டில்லாத குறைவில்லாத ரிஸ்க் பாக்கியங்கள் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமா? கெட்ட முடிவு வராமல் பாதுகாக்கப்பட வேண்டுமா? இந்த 3 உங்களுக்கு வேணும்னா உறவுகளை சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னார். உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். சின்ன சின்ன கசப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அவர் சேர்ந்து வாழலாங்க, ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறார். நான் ஒரு காலத்தில் அப்படி செய்தேன் இப்படி செய்தேங்கிறோம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் உலக ரீதியான காரியங்களிலேயே அவ்வளவு மேன்மையான உன்னதமான ஒரு வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் வெற்றி பெறுறதுக்கு வெறும் பணம் மட்டும் போகுதுன்னு நினைக்கிறாங்க, வெறும் செல்வாக்கு மட்டும் போகுதுன்னு நினைக்கிறாங்க, கல்வி மட்டும் போகுதுன்னு நினைக்கிறாங்க. வேணாம் சொல்லல, ஹலாலான ரிஸ்கை நல்லபடியாக தேடுங்கள்.
நல்ல மனிதனாக இருந்து ஹலாலான பணமா இருந்தா அது ஒண்ணும் தப்பில்லை, தேடுங்க தாராளமாக. ஆனால் அது மட்டும் போதுமா? அதை கொண்டு நிம்மதி கிடைச்சிருமா? அதை கொண்டு நிம்மதி கிடைத்து விடுமா? உலக அளவில் பார்த்தாலும் சரி, ஊர் அளவில் பார்த்தாலும் சரி, அது உண்மை இல்லை. ஸ்வீடன் ஒரு நாடு இருக்குதுங்க, படித்தவர்கள் ரொம்ப இருக்கிறீர்கள். ஸ்வீடன் ஒரு நாடு, அந்த நாடு ஒரு வித்தியாசமான நாடு. உலகத்தில் எல்லா நாடும் பட்ஜெட் போடும்போது 10 லட்ச ரூபாய் பட்ஜெட் தான் போடும். வரவு 100 ரூபாய், செலவு 120 ரூபாய், மிச்சம் 20 ரூபாய்க்கு என்னதுன்னு தெரியலன்னு எல்லாரும் பட்ஜெட் போடுவாங்க. உதாரணத்திற்கு நான் ஸ்வீடன் நாடு மாத்திரம் பட்ஜெட் போடும் பொழுது வரவு எங்களுக்கு 100 ரூபாய், செலவு 70 ரூபாய் தான், மிச்சம் 30 ரூபாய் இருக்கு. நான் கோடிக்கணக்கிலே சொல்கிறேன், பில்லியன் கணக்கிலே சொல்கிறேன். அப்படி பற்றாக்குறை பட்ஜெட் உலகத்தில் எல்லா நாடுகளும் போடுகின்ற இடத்திலே மிதமிஞ்சிய நிலையில் பட்ஜெட் போடக்கூடிய நாடு ஸ்வீடன். எல்லோருக்கும் இலவச கல்வி, எல்லோருக்கும் இலவச மருத்துவம், படித்து வேலை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு உண்டான உதவித்தொகை, எல்லா நிலையிலையும் வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தகவல் சொல்கிறது, நீங்க ஸ்வீடன்கிற நாட்டை எடுத்து கூகுள்ல போய் தேடி படிச்சு பாருங்க, தெரியும். உலகத்திலேயே அதிகமாக தற்கொலை நடக்கக்கூடிய நாடுகள்ல ஸ்வீடன் முதலாவது இடம்ங்கிறாங்க. ஏன்? கல்வி இல்லையா? மருத்துவம் இலவசமா இல்லையா? படிப்புக்கு வழி இல்லையா? படித்தவர்களுக்கு வேலை வரும் வரை அவர்களுக்கு உதவி செய்யப்படவில்லையா? எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கிறது, நிம்மதி. உலக அளவில் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா தமிழ்நாட்டு அளவில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சென்னையில் சங்கர் ஐஏஎஸ் ஒரு ஆள் இருந்தார். ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருந்தார். நிறைய பேரை நான் வந்து ஐஏஎஸ் படிக்க வச்சு அவங்கள உயர்நிலையில் ஆக்குகிறேன். தனிப்பட்ட ஒரு நபர்களுக்காக சொல்லவில்லை, செல்லாசலம் சொல்லி தந்த அந்த கற்றுத்தந்த நடைமுறைக்காக சொல்கிறேன். வெறும் பணம், வெறும் கல்வி, வெறும் செல்வாக்கு இது மாத்திரமல்ல, உயர்ந்த ஒழுக்கமும் நல்ல பண்பாடுகளும் சிறந்த குணமும் தான் வாழ்க்கையில வெற்றிக்கு அடிப்படை. உலகத்திலும் உயர்ந்த வெற்றி. இந்த சங்கர் ஐஏஎஸ் அதிகாரிங்கிறது ஐஏஎஸ் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் சிறந்த கல்விமான். அவர்கிட்ட படிச்சு நிறைய பேர் இந்திய அளவில் பல இடங்களில் கலெக்டர்களாக இருக்கிறாங்க, உயர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவருடைய சகோதரி ஜார்க்கண்ட்ல ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார்கள். எல்லாம் இருந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? சென்னையில் தான், எங்கோ நடக்கவில்லை, நமக்கு தெரிஞ்ச சென்னையில தான். அவர் 3வது மாடியிலிருந்து தன்னுடைய வீட்டிலே குதித்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போனார். ஏன்? கல்வி இல்லையா? செல்வாக்கு இல்லையா? பொருளாதாரம் இல்லையா? வசதி இல்லையா? என்ன இல்லை? அருமையானவர்களே, நிம்மதி இல்லை. வாழ்க்கையில நிம்மதிக்கான வழிகளை சொல்லி தந்தார்கள். என்னென்ன வழி சொல்லி தந்தாங்கன்னு சொன்னா அதுவே சப்ஜெக்டா போயிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த துன்யாவையும் சொன்னார்கள், சிறந்த ஆகிரத்தையும் சொல்லி தந்தார். உயர்ந்த நோக்கம், அந்த ஜெர்மனி அறிஞர் சொன்னாரே, உயர்ந்த நோக்கத்தை சொல்லி இருக்க வேண்டும். இதை அடைவதற்கான வழி எளிமையானதாக, மனித சுபாவத்திற்கு ஏற்றதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த எந்த காரியமும் நம்மால் செய்ய இயலாத ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லித்தரவே இல்லை. எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது மனித சுபாவத்திற்கு ஏற்றது, செய்வதற்கு எளிமையானது. எந்த காரியமா இருந்தாலும் உதாரணங்கள் நிறைய சொல்லணும், நேராயம். 3வது மகத்தான வெற்றி. இந்த உலகத்திலே பல தத்துவங்களை சொன்ன தலைவர்கள், முன்னோர்கள் இருந்தார்கள். ஆனால் மகத்தான வெற்றி பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 980 வருஷ கால உலகத்தில் வாழ்ந்தார்கள். நபியுல்லாஹி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபியுல்லாஹி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 50 வருஷம் கழிச்சிருங்க ஆரம்ப கால வாழ்க்கை. 900 வருஷம் உலகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்றால் ஒரு 80 பேர் ஈமான் கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலகட்டத்திலே இந்த உலகத்தில் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் சாதாரணமான மாற்றம். நான் பெண்கள் எனக்கு ஒரு தலைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க, சீதேவிகள் ரொம்ப இருக்கிறாங்க. எனக்கு பெண்கள் பயான் ரொம்ப பிடிக்கும். நான் 27 வருஷமா பெண்கள் பயான் செய்துட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு பெண்கள் பயான் அப்படிங்கிறது இருக்குது. தனியாக பெண்களுக்கு வந்து அதிகமாக சொல்லப்பட வேண்டியவர்களும் அவர்கள் தான். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும், தொடராக அவங்களுக்கு பல செய்திகள் சொல்லப்பட வேண்டும். அவங்கள்ட்ட மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, நம்மளாம் முன்னால் நிற்க முடியாது, நம்மளாம் அதுக்கு முன்னால் நிற்கவே முடியாது. ஏன்னா அவர்களை கொண்டுதான் பெரிய மாற்றம். அதனால்தான் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சித்திக்குல் அக்பர் அவர்கள் ஏராளமாக முன்னாலேயே பழக்கமாக இருந்தாலும் கூட நுபுவத்தினுடைய அந்த பாத்திரத்தை ஏந்தக்கூடிய, அதை தங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டுதலாக ஏந்தக்கூடிய அந்த பாத்திரத்தினுடைய முதல் பாத்திரத்தை ஏந்தியவர்கள் யாருங்க? சொல்லுங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா.
ஏன்? மாற்றங்கள் என்பது பெண்களிடத்திலிருந்து தான் உண்டாகும். பெண்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் சமூகத்தை மாற்றும். இங்க மாற ஆரம்பிச்சுட்டாங்க, சமூகத்தில் மாற்றம் வந்துடும் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி. சங்கையான தாய்மார்களே, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தில் பல விஷயத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் ஹஜ்ரத் அவர்கள் சாடமடையா சொல்லிட்டு போயிட்டா. குடும்பம் சீரா இருந்துச்சுன்னு வைங்க, குடும்பத்தினுடைய அசல் தாய்மார்கள் தான். அவங்க தான் ஒல் மரஅத்து ராஇயத்துன் அலா பைத்தி அஹ்லிஹான் வருது இல்லையா? வீட்டுக்கு பொறுப்பாளர்கள் நீங்க தான். வீட்டில் உள்ளவருடைய காரியத்தை அதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு கணவரை, பிள்ளைகளை, சகோதரர்களை, வீட்டில் உள்ள ஆட்களை போற சீராக்கிற பொறுப்பு பெண்களிடத்தில். பெண்கள் ஒண்ணு நினைச்சிட்டாங்கன்னு வைங்க, வீட்டில் நடந்தே தீரும். வெளியில சத்தம் போட்டு பேசுற ஹஜ்ரத்தா இருக்கிறாரு, இவர் வீட்டுல இவர் சொன்னதும் நடக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. அவங்க சொன்னதுதான் நடக்கும். ஹஜ்ரத் உங்க அனுபவத்தையே சொல்றீங்க, எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அது அவங்க சொன்னதுதான் நடக்கும். அந்த ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்கிறது. அருமையான தாய்மார்களே, உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த ஆற்றலை இந்த தீனின் நன்மைக்காக சமூகத்திலே, மக்களிடத்திலே, உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் இறைச்ச உண்டாக்குவதற்கு. குடும்பத்தில் ஒரு புள்ள நல்ல ஆளா ஆயிட்டாருன்னு வைங்க, எங்க போனாலும் நல்லா இருப்பார். எங்க போனாலும் சரி. சென்னையில் ஒரு சகோதரர் தன்னுடைய பையனை அவர் லண்டனுக்கு அனுப்புறதுக்காக சொல்லும் பொழுது, என்னங்க நாடு குட்டிச்சுவரா போய் கிடக்குது, அங்கே அப்படி இப்படி இருக்குது, அதனால் நீங்கள் உங்கள் பையனை அனுப்புறீங்களே, அது எப்படி இருக்கும்? அவர் சொன்னார், என் பிள்ளையை, என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையை நான் நல்லபடி வளர்த்திருக்கிறேன், எங்கே போனாலும் அவன் நல்லா இருப்பான்னு சொன்னார். எங்கே போனாலும். அதாவது உலகத்தில் சில இடங்கள்ல குளிர் ரொம்ப ஜாஸ்தியாகி, வெதர் ஜாஸ்தியாகி -டிகிரியில் வந்துடும். -டிகிரியில் வந்துடும். அவ்வளவு குளிர் தாங்க முடியாத அளவு குளிர் நிலையில வந்துடும். ஆனால் எந்த நிலையில் குளிர் கீழே இறங்கி வந்தாலும் சரி, தாயினுடைய கருவறை புஞ்சூடாதான் இருக்குமா? தாயினுடைய கருவறையிலே இருக்க வேண்டிய அளவிற்குண்டான சூடு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அந்த பிள்ளை சீரா உருவாகுவதற்குண்டான அடித்தளம். அது மாதிரி குடும்பத்தில் ஒரு பையன் ஒழுங்கா இருந்தாங்கன்னா, அவர் எங்க போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, கலாச்சாரம் கெட்டு கிடக்கக்கூடிய எந்த பகுதிக்கு போனாலும் இவர் நல்லவராக இருப்பார். அருமையான தாய்மார்களே, அந்த பொறுப்பு உங்களிடத்தில் இருக்க. சும்மா ஏதோ வந்த பயான் கேட்டங்கிறது இல்லை. வீட்டில் நல்ல சூழலை உருவாக்குவதற்குண்டான ஆற்றல். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றிக்கு பின்னணிக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்த வெற்றியினுடைய பின்னணியில் ஒரு பெண், அவருடைய துணைவியார் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்களா இல்லையா? இவ்வளவு மகத்தான வெற்றி பெற முடிந்ததற்கான காரணம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெற வேண்டிய அளவிற்குண்டான வெற்றியை பெற முடியாமல் போனதற்கான காரணம் அவங்களுடைய துணைவியர்கள் ஒழுங்கில்லாம அமைந்தது. அதனால வீட்டில் ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கு தாய்மார்கள் அடித்தளமிட வேண்டும். நூலை போல சேர தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நூலை போல சேர தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நூல் எந்த கலர்ல இருக்குது அந்த கலர்ல தான் சேர. தாய் எந்த குணத்தில் இருக்கிறாங்களோ அந்த குணத்துல தான் பிள்ளை. சங்கர் IAS சொல்லி ஒரு ஆளு, இந்த கிரைனைட் வழக்கு கூட எல்லாம் விசாரிக்கிற மதுரைக்காரர் ஒரு ஆள், அவரை பத்தி விகடன் பிரசுரம் ஒரு புக்கு போட்டிருக்குது, சங்கர் IAS சொல்லிட்டு. சகாயம் சகாயம் சகாயம். அந்த சகாயம் IAS சொல்லி ஒரு நூல் வந்திருக்குதுங்க, விகடன் பிரசுரம் போட்டிருக்கு. அதில் அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு, ஒரு பேட்டிக்காங்கிறாங்க, ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாராம். பள்ளிக்கூடத்துக்கு போய் சின்ன பிள்ளைகிட்டலாம், உங்கள் அம்மா உனக்கு என்னைக்கா அடிச்சிருக்கிறாங்களா, உங்கள் அம்மா உன்னை என்னைக்கா அடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஆளாக கேட்டார். ஆமாம் அடிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஹோம்ஒர்க் எழுதாமல் இருந்தேன், ஒரு பாடு போட்டாங்க. நீ ஏண்டா? நான் சாப்பிடாமல் இருந்தேன் அதனால ஒரு அடி போட்டேன். இப்படி ஒவ்வொரு ஆட்களும் ஒன்று சொன்னாங்க. ஒரு பிள்ளைகிட்ட கேட்கும் பொழுது அந்த பிள்ளை சொல்லிச்சான், எங்கள் அம்மா என்னை அடித்ததுக்கான காரணம் ஒரே ஒரு காரணம் தான். வீட்டுக்கு போன உடனே ரிமோட்டை ஆற்ற இதில் தான் சண்டை. எங்கள் அம்மா தான் எனக்கு பிடுங்கும், நான் வேணான்னு எனக்கு பிடுங்குவேன். இந்த ரெண்டு பேருக்கு பிடுங்கிறதுல தான் ஒரு அடி வச்சு ரிமோட்டை என்கிட்ட இருந்து பிடுங்கும். அங்கே இருந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது. வீட்டிலே பிள்ளைகள் சீராக வளர்க்கப்பட்டால், நீங்க வீட்டில் தொழுவுங்க, நீங்க குர்ஆன் எடுத்து ஓதுங்க, உங்க பிள்ளைகள் அவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு முசல்ல மாதிரி ஒன்று போட்டு முன்ன பின்ன ஆக்கி எங்கேயாவது தொழுதுகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா?
சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, செய்ததை செய்யும் மனித பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, செய்ததை செய்யும் மனித பிள்ளைகள் நம்மள மாதிரி தான். நாம் எப்படி உருவாக்குறோமோ அப்படி பிள்ளைகள் உருவாகிறார். அந்த தன்மை குறிப்பாக தாய்மார்களிடத்தில் இருக்கிறது. உலகத்தில் உருவான எந்த தலைவர்களையும் நீங்கள் பாருங்கள், அவர்களெல்லாம் ஒன்று அவர்களை சீர்படுத்தியவர்கள் தாய்மார்களாக, அவருடைய மனைவியர்களாக, சகோதரிகளாக, ஏன் அவருடைய பிள்ளைகளாக கூட. பெண்களுடைய பங்களிப்புங்கிறது முக்கியமானது. பெண்களுடைய பங்களிப்புங்கிறது முக்கியமானது. ஹஜ்ரத் கௌசல்யாவுடைய வரலாற்றை ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காண்பித்தார்களே. ஹஜ்ரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய வரலாறை ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காண்பித்தார்களே. இவ்வளவு பெரிய மகானாக உலகத்தில் அவர்கள் சிறந்ததற்கான காரணம் அவங்களுடைய தாய். அவருடைய தாய் 470 நல் முஹையத்தீன் பிறந்து தீனை ஹயாத்தாக்கி திருநாமம் பெற்றவர்கள். சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது பகதாதில் போய் ஓதுறதுக்கு பிள்ளை தயாராகிறார். இப்பவே பகதாது போய் இல்மோத வேண்டுமென்ற செல்ல மகன் சொல் கேட்டு சிரித்த மொழி அன்னை சொன்னார். 40 பொற்காசுகள் நல்ல மகன் கை கொடுத்து தலைவோகும் வேளையிலும் மகனே பொய் ஆகாதென்றார். தாயினுடைய உபதேசம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியதை பார்க்கிறோம். உலகம் போற்று உத்தவர் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு உன்னதமான கிரந்தத்தை, நூலை தந்தவர்கள் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் பொழுது உலகத்தில் பார்வை இல்லாமல் பிறந்தார். தாய் துடித்து போனார், பதறி போனார். ரப்பே, என் குழந்தையை நான் கருவிலே சுமந்திருக்கும் பொழுது ஹலாலான உணவை தவிர வேறு எதையும் நான் உண்டதில்லை. சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சேவை செய்யக்கூடிய பிள்ளையாக என் பிள்ளை ஆக வேண்டும் என்று ரப்பே உன்னிடத்தில் நான் எவ்வளவு துவா செய்தேன். ஆனால் என் பிள்ளை பார்வை இல்லாமல் பிறந்திருக்கிறது ரப்பேன். கதறினார்கள், அழுதார்கள், கெஞ்சினார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அவருடைய கனவிலே தோன்ற செய்து, தாயே, உங்களுடைய அழுகை, உங்களுடைய துஆ, உங்களுடைய முயற்சியினால் அல்லாஹு தஆலா உங்களுடைய பிள்ளைக்கு கண்ணொளியையும் கல்வின் ஒளியையும் கொடுத்தான் என்று சோபனம் சொன்னார். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மகானாக திகழ்ந்தார். உலகத்திலே பெரும் 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 அந்தஸ்தை பெற்றவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தால் அந்த வரலாற்றினுடைய வெற்றியின் பின்னணியிலே தாய்மார்கள் இருந்திருப்பார். நிச்சயமாக தாய்மார்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்தஸ்துங்கிறது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்தஸ்துங்கிறது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஏராளமான அந்தஸ்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். ஒரு தடவை சல்லாசமிடத்தில் ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நாயகமே, நான் ஏன் தனியாக நான் மட்டும் வந்து கேட்கல, நான் ஒரு ஆள் இல்லை, ஒரு பெண்கள் கூட்டமே சேர்ந்து என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கு. ஒரு பெண்கள் சார்பாக ஒரு பிரதிநிதியாக நான் வந்து நிற்கிறேன் உங்கள்கிட்ட. என்ன விஷயம்னு கேட்டாங்க. சொல்லாசன் என்னமான்னு கேட்டாங்க. நீங்கள் ஆம்பளைகளுக்கு மட்டுமா நபி? பெண்களுக்கும் சேர்த்து தான் நபி. நீங்கள் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் சேர்த்து தான் நபி. ஆனால் நன்மைகளில் ஆண்கள் தானே முந்தி போறாங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையேன்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்கன்னா, இல்லை இல்லை, ஆண்களுக்கு தான் ஜும்மா தொழுகை கடமை, எங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. ஆண்களுக்கு தான் ஜமாத் தொழுகை, எங்களுக்கு ஜமாத் இல்லை. ஆண்கள் தான் ஜனாசாவை தூக்கி சுமந்து கொண்டு போய் அடக்கக்கூடிய பணிகளை, வஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் ஆண்கள் தான் செய்கிறார்கள். நாங்கள் ஒன்றும் தூக்கிட்டு போய் அடக்க போகிற வேலை இல்லை. அதனால அவங்களுக்கு தானே இந்த நன்மைகள் எல்லாம் கூடிக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி கேட்டாங்க தாய்மார்கள். ஸல்லல்லாஹு அந்த கேள்வியை பாராட்டினாங்க. எவ்வளவு அற்புதமான கேள்வி! நன்மைகளை பெற வேண்டும் என்பதிலே, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே தேட்டமுள்ள ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பாராட்டி சொன்னாங்க, அருமையான தாய்மார்களை, நீண்ட இது நன்மைகளிலே ஆண்கள் முந்துகிறார்கள் சொல்லுங்கிறத நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த எல்லா நன்மையும் குறைவில்லாமல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஜும்மாவுடைய தொழுத நன்மை, ஜமாத்தில் பங்கேற்ற நன்மை,
அது மாதிரி நீங்கள் உடலை கொண்டு போய் கபரில் அடக்கி அவங்க செய்யக்கூடிய அந்த பணிகளுடைய நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹதீஸில் 2 செய்தி வருது, நீங்கள் 2 விஷயத்தை செய்யணும். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும், பிள்ளைகளை பேணி வளர்க்கும், பிள்ளைகளை சீராக வளர்க்க வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆண்கள் நன்மைகளில் முந்துகிறார் என்று சொல்கிறீர்களே, ஒரு பெண்மணி கருவுற்றால், ரசூல் சொல்றாங்க, ஒரு பெண்மணி கருவுற்றால் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையின் அளவு என்ன தெரியுமா? பகலெல்லாம் நோன்பு நோத்த நன்மை, இரவெல்லாம் இபாதத் செய்த நன்மை. எந்த ஆம்பளை கிடைக்குது? பகலெல்லாம் நோன்பு நோத்த நன்மை, இரவெல்லாம் இபாதத் செய்த நன்மை. இதா அசாபகத்தல், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையின் அளவை லம் யஅலம் அஹ்லு ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியில் உள்ள யாராலும் விளங்க முடியாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட உயர் நன்மைக்கு சொந்தக்காரர்களான சங்கையான தாய்மார்களே, இன்னைக்கு உலகத்தில் பெண்களுடைய சூழ்நிலை என்னங்கிறத சொல்றதுக்கு நான் நேரம் எனக்கு இல்லை. அதனால ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வின் வழியாக சங்கையான தாய்மார்கள் குடும்பத்தில் நல்ல நிலையை உண்டாக்கு, குடும்பத்தில் நல்ல சூழலை உருவாக்குவதற்கு நீங்கள் காரணமாக பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க. நீங்கள் முதல் பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள். பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திலே அதற்கு ஒரு ஹதீஸ் ஆரம்பத்தில் சொல்லி காமிச்சாங்க இல்லை, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சம்மில்ல பிஸ்மி சொல்லி சாப்பிடுமா, உன்னுடைய முன்னால் உள்ளது சாப்பிடு, வலது கையினால சாப்பிடு. பிள்ளைகளுடைய அதவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கு அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரத்தினுடைய நிலை கருதி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். உங்கள் ஊருக்கு முதல்ல வந்திருக்கிறேன் நான் கொல்லுமேட்டுக்கு. அதனால் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எனக்கு கூட்டத்தை பார்த்த உடனே சந்தோஷத்தினுடைய மிகுதியில் நான் இருக்கிறேன். அதனால் இந்த கூட்டத்துக்கு போதுமான நிறைவான செய்தியை சொல்ல முடியுமான்னு பயந்துட்டு தான் அசரத்துட்டு சொன்னேன். அசரத்து ஒரு துவா செய்தி என்ன உட்கார வச்சுட்டா. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மகத்தான ஒரு மீலாது நபி விழாவை அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் தானே உயர்ந்த நோக்கத்தில் இந்த மீலாது விழாவை தாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். காலமெல்லாம் சிறப்பான முறையில் இப்படிப்பட்ட நல்விழாக்களை நடத்தினால் அது சமூகத்திற்கு நல்லது, ஊருக்கு நல்லது, சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்மை வைக்கக்கூடிய காரியம் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் அவனுடைய விசேஷமான அன்பை பெற்ற நல் அடியார்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை அல்லாஹ் மென்மேலும் அதிகரிக்க செய்து உத்தமமான அந்த நாயகத்தின் மீது எப்படி பெரிய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொன்னானோ அத்தகைய நேசத்தை வைத்து அவருடைய மகத்தான பிரியத்திற்கும் ஷஃபாஅத்திற்கும் உரியவர்களாக ஆகி அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த சாலிஹீன்களில், அந்த நன்மக்களில், அந்த ஆஷிகீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. லிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.